ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவலை தான் தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஆதார் கார்டு, பான் கார்டு, அது மட்டும் இல்லை நிறைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ஸை எப்படி வாட்ஸ்அப்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னால் இந்த வீடியோவில் உங்களுக்கு டெமோ காட்ட முடியாது. அதுக்கான காரணத்தை நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டுனாலும் சரி, அதாவது ஆதார் கார்டு ரொம்பவுமே ஒரு முக்கியம். ஆதார் கார்டு கண்டிப்பாக நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா, ஏதாவது அதாவது ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னெல்லாம் என்னன்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறது தேவைப்படாது, பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த ஆதார் கார்டு வந்ததுலேருந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ இந்த ஆதார் கார்டையும் பேன் கார்டு மட்டும் இல்லை உங்களோட 12th மார்க் ஷீட் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் A to Z பார்க்க போகிறோம். ரொம்பவும் வீடியோ போகாது, ஆனால் உங்களுக்கு டெமோ வீடியோ மட்டும் காட்ட முடியாது. ஓகேவா? ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, அதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்புங்க. இது ரொம்ப செக்யூரான, அதாவது கவர்மெண்ட்டோட மொபைல் நம்பர் தான். நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிலாக்கர் இருக்கா அப்படின்னு கேட்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஓடிபியை நீங்கள் இதில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிலாக்கரில் சேவ் பண்ண, அதாவது டிஜிலாக்கர் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட ஒரு வெப்சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் நிறைய, அதாவது நம்ம இந்திய மக்களோட ஐடி ப்ரூஃப்ஸ், அதாவது மார்க் ஷீட்லேருந்து எல்லாத்தையுமே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது டிஜிலாக்கர் வடிவத்தில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் டாக்குமெண்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது உங்கள்கிட்ட ஐடி இருக்கா அப்படின்னு கேட்கும். இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க, இல்லைன்னா ஆமான்னு கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோவில் என்னால் உங்களுக்கு டெமோ காட்ட முடியாது. ஏன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அதாவது நீங்கள் வச்சிருக்கிற மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் கார்டோட லிங்கே இருக்கணும். அதாவது ஆதார் கார்டுக்கு நீங்கள் ஒரு ஓப்பன் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த நம்பரும் இந்த நம்பரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். இல்லைன்னா உங்களுக்கு ரிப்ளைவே வராது. ஹாய்ன்னு கொடுத்தா ஹாய்ன்னு தான் இருக்கும். நான் கூட உங்களுக்கு இதில் காட்டுறேன் பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜீனியஸ் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.